மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது. குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்துரா வளாகத்தில் இருக்கக்கூடிய அவர் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து பேரணியாக 1.8 கிலோமீட்டர் பேரணியாக வருகிறது. மெரினாவில் இருக்கக்கூடிய அவர் நினைவிடத்தில் தற்பொழுது மலர் தூவி மஞ்சளை செலுத்தினார். இந்த அமைதி பேரணியில் பெரும்பாலானோர் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த பேரணி கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் பயணித்து நேரடியாக அரை மணி நேரத்துக்கு பிறகு இங்கு மெரினாவில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறிப்பாக துணை முதலமைச்சர், அதே போல திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போல பொருளாளர் TR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு, துணை பேச்சாளர் ராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்ட MP உள்ளிட்ட நிர்வாகிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து கருப்பு உடையில் தற்பொழுது நேரடியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக பயணித்து இங்கு வந்து நேரடியாக அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அமைதி பேரணி குறிப்பாக இந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் நினைவு தினமான இன்று அவரது நினைவிடம் முழுவதுமாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் முகப்பு பகுதியில் பெரிய அளவில் ஆர்ச் ஒன்று வைக்கப்பட்டது. அந்த ஆர்ச்சில் அவரது சிலை ஒன்றும், அது மட்டுமல்லாமல் பெரிய அளவில் அவர் மூக்கு கண்ணாடி ஒன்றும் பேனா ஒன்றும் அங்கு ஆர்ச்சாக வைக்கப்பட்டுள்ளது. நேரடியாக வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் பயணித்து வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.